நேற்று 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை பற்றி கூறினேன். அங்குள்ள முருகனை பற்றி வியக்கத்தக்க ஒரு கதை உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களும் நாயக்கன் மன்னர்களும் போர் புரிகிறார்கள். இதில் டச்சுக்காரர்கள் வெற்றியடைந்து பொன், பொருள், முருகன் சிலை போன்றவற்றை எடுத்துக்கொண்டு கப்பலில் இலங்கையை நோக்கி பயணிக்கிறார்கள். சிறிது தூரம் சென்றதும் பெரிய சூறாவளி காற்று வந்து அவர்களை போக விடாமல் தடுக்கிறது. இந்த சிலைகள் இருப்பதால் தான் போக முடியவில்லை என்பதை உணர்ந்த அவர்கள் அந்த 2 சிலைகளையும் கடலில் வீசி எறிந்தார்கள். பின்பு சூறாவளி குறைந்ததால் அவர்கள் சென்று விட்டனர். 1683ஆம் ஆண்டு முருக பக்தரான வடமலையான் பிள்ளை என்பவருடைய கனவில் முருகன் தோன்றி கடலில் இருக்கும் முருக சிலையை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். கடலில் போய் தேடிய போது முருக சிலையில் இருந்து ஒரு ஒளி கடலின் மேற்பரப்பில் தெரிவதைக் கண்டு அவர்கள் கடலில் இருந்து சிலையை மீட்டெடுத்து திருச்செந்தூர் கோவிலில் கொண்டு வந்தார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த முருகன் தான் திருச்செந்தூர் முருகன்.